எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். கர்நாடக ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். மாங்காய் தம்புளி அப்படிம்பாங்க. அடுப்பே தேவையில்லைங்க. நம்ம விருப்பப்பட்ட ஒரு தாளிதம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை 3-in-1 ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாங்காய் தேங்காய் அரைச்சி ஒரு துவையலாக அதை வச்சுக்கலாம். மோர் கலந்தால் மோர் குழம்பாக சாப்பிட்லாம். மீதம் இருந்தால் வடிகட்டிட்டு ஒரு நீர் மோராக குடிக்கலாங்க. பேச்சுலர்ஸ்க்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு சிம்பிளாக ஒரு சமையல் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாங்காய் தம்புளி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மாங்காயில் செய்த பச்சை மோர்குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பகுதி அளவுக்கு, அதாவது ஒரு கன்னத்தில் பாதி அளவு நான் மாங்காய் தோலோடு நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 1.5 இன்ச் இஞ்சி தோல் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். தோலோடையே சேர்த்து இந்த மாங்காய் அரைக்கலாம். நல்ல புளிப்புத்தன்மை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மோர் குழம்புக்காக. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துடணுங்க. இப்போ மிக்சியில் அரைச்சின்னு வந்திருக்க அந்த மாங்காய் தேங்காய் விழுத காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி கெட்டியாக இருந்தால் துவையலாக வச்சுக்கலாங்க. சூடான சாதத்தில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா தயிர் சாதத்துக்கு இது துவையல் மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு மெத்தடுங்க. இப்போ இது அப்படியே நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஜாரில் தண்ணியும் சேர்த்து குலுக்கி இந்த மாங்காய் தேங்காய் அந்த விழுதோடு சேர்த்துட்டு இது கூட 1 கப்பு மோர் எடுத்துக்கலாம். தயிர் வேணுங்கிறது கிடையாது. நல்லா கடைஞ்சி கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் மோரை நல்லா 1 கப்பு சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா கலந்து காமிக்கிற பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் கலந்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த அளவு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், அந்த கப்பு முழுக்க நான் நல்லாவே கலந்து வச்சுருக்கேன் பாருங்களேன். இதுக்கு ஒரு தாளிதம் போட்டுக்கலாம். போட்டுக்காமலும் நம்ம இதை அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதனால் அடுப்பே தேவையில்லைங்க இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு. நான் விருப்பப்பட்டு ஒரு தாளிதம் சேர்க்கணுங்கிறதுக்காக 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகாய் தாளித்து இந்த மாங்காய் மோர் குழம்புல சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். விதவிதமான தம்புளி செய்யலாங்க. வெந்தயத்தில் செய்யலாம், வெள்ளரிக்காய் வச்சுட்டு செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்த உளுத்த மாவில் டாங்கர் பச்சடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாவை வச்சுட்டு கூட இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு செய்யலாம். ரொம்ப சிம்பிள். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு டக்குன்னு வேலைக்கு போகிறவங்க ஏதாவது ஒரு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இதை செஞ்சுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த மாங்காய் தம்புளி இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏதாவது ஒரு ரோஸ்ட்டு, அதாவது வாழைக்காய் ரோஸ்ட்டு, உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு, இல்லைனா கத்திரிக்காய் எண்ணெய் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 பேர் நாங்கள் இந்த தம்புளி யூஸ் பண்ணி சாதத்தில் பிசைஞ்சிட்டு பாக்கி இருக்குங்க. இது என்ன பண்ணலான்னா மோரும் தேங்காயும் சேர்க்கறதால ரொம்ப நேரம் நல்லா இருக்காது. சாப்பிட்டு முடித்த கையோட நம்ம இதை ஒரு ஜூஸ் வடிகட்டலால் நல்லா வடிகட்டிடணுங்க. இதில் பாருங்கள், நம்ம மோர், தேங்காய், மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பெல்லாம் சேர்க்குறப்ப ஒரு நீர்மோர் மாதிரி இருக்கும். குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளரிக்காய் தம்புளி, மாங்காய் தம்புளி மட்டும் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஒரு நீர்மோராக குடிக்கலாங்க. பாருங்கள், நிறைய தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி இந்த தேங்காய் தாளிதத்தெல்லாம் வடித்து எடுத்தாச்சு. டம்ளரில் போட்டு குடிச்சு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். வெயிலுக்கு மாங்காய் சீசன் இருக்கிற வரைக்கும் இந்த மாங்காய் தம்புளி, அதாவது மாங்காய் மோர் குழம்பு உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.